நம்முடைய அன்பிற்கினிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார். அதிலே இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி 20 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயரை செய்தியை நமக்கு சொன்னபோது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள், உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம். அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம். எல்லாருக்குமான பாலை கொடுக்கிறா பாரு உன்னுடைய ஆறு, இது எல்லாருக்கும் கொடுப்பார். எல்லா உயிர்களுக்கும், கடைசியா அணிலுக்கும். அணிலுக்கும் கொடுக்கிறான். ஆனா அணிலுக்கு இது தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்? புலிகளுக்கு தான் தெரியும். அதனாலதான் புலிகளுக்கு தான் தெரியும். புலிகள் தான் நாட்டையும் காக்க போராடணும், காட்டையும் காக்க புலிகள் தான் போராடணும். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா உயிர்களுக்குமானது. இந்த நெல்லுக்கு பாயுது, புல்லுக்கு பாயுது, வாழைக்கு பாயுது, தென்னைக்கு பாயுது, கரும்புக்கு பாயுது. இதனாலதான் நீர் வளமே நிலவளம் என்று சொல்றான். இப்ப பாருங்க, வள்ளுவ பெருமகனார் இது என்ன சொல்றாரு? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அறைங்கிறார். அவரே விசிம்பின் துளி விழின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறார். ஒரு துளி மழை துளி ஒரு விண்ணிலிருந்து விழலை அப்படின்னா, ஒரு துளி விழலைன்னா பசும்புல் கூட முளைக்காதரான்ற. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? அந்த நீரின் அருமையை, நீரின்றி அமையாது உலகன்னு பண்ணது அவர் தான். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? காடின்றி அமையாது நீர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா, இந்த மலைகளை வெடி வச்சு தகர்த்து பாரு. தகர்த்து எப்படி வெட்டிருக்கான் பாரு. ஒரு பல்ல பிடுங்கினா அதை எளிரோட பிடுங்கிட்டு அந்த இடத்துல எவ்வளவு பள்ளம் இருக்குமோ அது மாதிரி நம்முடைய மலையை அறுத்து கொண்டு போறான். நீ ஒரு தடவை இந்த மலையை பார்க்கும்போது, உன் தாயின் மாறை பார்க்கும்போது, பால் ஊட்டிய தாயின் மாறை பார்க்கும்போது, இதை அறுத்து உணவாக்கினால் சுவையாக சாப்பிடலாம் என்று உன் மனம் எண்ணுமா என்ற கேள்வியை நீ எழுதி பார்க்கணும். ஆனால் இந்த மலையை பார்க்கிற போது இதை வெட்டி வித்தால் காசாக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் நினைக்கிற மனித மனத்தை நீ ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு பேராபத்தானதுன்னு நீ பார்க்கணும். இதுல இது பாரு. ஏன் நான் இதை உனக்கு உதாரணமா சொல்றேன்னா, மழை இல்லை என்றால் மழை இல்லை என்பதற்கு சான்று நான் தான். இதே ராமேஸ்வரம், முதல்ல பார்த்த கடல் என்னுடைய ராமேஸ்வரம். அங்க எனக்கு கடல் இருக்கு, ஆனால் மழை பொழிவு இல்லை. வறண்ட மாவட்டமா நான் இருக்கேன். மதுரையில கடல் இல்லை, ஆனால் தேனி, கம்பம், குமிழியில வளமையா இருக்கு, செழிப்பா இருக்கு அந்த நீளம். காரணம் என்ன? எங்களுக்கு கடல் இருக்கு, மலை இல்லை. அவனுக்கு கடல் இல்லை, மலை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. என்னிடத்தில் நீராவியாகி மேலே வருகிற அந்த மேகத்தை மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிறுத்தி அவனுக்கு மழையை பொழிந்து விடுகிறது. அவன் வளமாக இருக்கிறான், நான் வறண்டு இருக்கிறேன். இதனால் தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை. சான்று நானே இருக்கேன். விளங்குதா?
இப்ப பாரு, இந்த மாதிரி ஆயிரும் நிலம். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கூட தெரியாத ஆட்கள்கிட்ட நம்முடைய அதிகாரத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை கூட உணராத கூட்டத்துக்கிட்ட நாம வாசமா சிக்கிக்கிட்டோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னவன் கரிகாலன் இந்த ஓடுகிற நீரை அணை கட்டக்கூடாது, குறுக்க அணை கட்டி தடுக்க கூடாது. அது தடுக்கிறதுனால என்ன ஆயிரும் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப தடுத்தீங்கன்னா உன்னுடைய ரத்த நாளங்கள் போலதான் பூமி தாய்க்கு நதி. அந்த நதியிலே குறுக்க ஒரு அணையை நீ கட்டிட்டீங்கன்னா உன்னுடைய ரத்த நாளங்களில் ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் எப்படி அந்த இடம் செயலிழந்து விழுந்து விடுமோ, இயங்காதோ, அதை போல மற்ற இடத்தில் ஆறு மரணித்து விடும். அந்த தேக்கி வைக்கிற இடத்திலே நிறுத்துங்க, தேக்கி வைக்கிற இடத்திலே நீர், நிலத்தடி நீர் உயரும், அந்த இடத்தில் இருக்கிற உயிரினங்கள் வாழும். மற்றபடி அந்த நதியை நம்பி இருக்கிற இடங்கள் இது போல வறண்டு போகும், மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது. அந்த இடத்திலே ஆறு மரணித்து விடும். அப்ப என்ன பண்ணும்? தடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணும்? நீரை ஓட விடணும். எந்த முறையை கையாளணும்? நமது முன்னவன் கரிகால் பெருவளச்சோழன் கட்டியது போல ஒரு தடுப்பணை தான் கட்டணும். நமது பாட்டன் 1800 ஆண்டுக்கு முன்னாடி அவன் அணையை கட்டி தடுக்கவில்லை, தடுப்பணை கட்டினான். இந்த அணையில் வேண்டிய அளவு நீரை தேக்கி விட்டு அதுக்கு மறுபடியும் மேலே ஏறி அந்த போயிரும், அடுத்த பக்கம் போயிரும். அப்ப தேவையான அளவுக்கு சேமித்து விட்டு மேலே ஏறி ஓவர்ஃப்ளோ ஆகி தடையை தாண்டி போயிரும். அது தடுப்பணை. இது எந்த முறையிலனா, இந்த மாடு, பசு மாடு பாருங்க, அப்படியே இந்த பசு மாட்டுல கண்ணுக்குட்டியை குடிக்க விடுறோம். பசு யாருக்கு பால் கறக்குது? கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனால் நமக்கு என்ன கற்பிச்சு வச்சிருக்கான்? காக்கை பாட்டி வடையை திருடி விட்டது, பசு நமக்கு பால் தரும், அப்படிதான் பாடம் நடத்துறான். பசு நமக்கு பால் தரல, அது கண்ணுக்குட்டிக்கு. ஆனா காக்கை செஞ்சது திருட்டு, நீனும் நானும் செஞ்சது திருட்டு இல்லைங்கிறான். அதை போல பூமி தாயின் மலைமாவில் இருந்து எல்லா உயிர்களுக்கும் பால், புல்லு, பூண்டு, ஆடு, மாடு எல்லாவற்றுக்கும் பார். இங்க பாரு, இதில் என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு. அப்படி ஓடி வரும்போது, அருவி வேகமாக வரும்போது பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது. அதுல ஒன்னோடு ஒன்னு உரசி நொறுங்குது, சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது. ஆற்றுக்கு மணல் என்பது, ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது. இந்த மணல் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரை அங்குலம் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு செய்து, அரை அங்குலத்துக்கு. இப்ப பாரு, இந்த மணலின் சிறப்பு என்ன? உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். இப்ப கோடை காலத்துல கூட அது என்ன, ஆத்துல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அப்படி தோண்டினா தண்ணி வந்துடும், என்ன தேக்கி வச்சுக்கிறான். அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்ற பாரு, நீர் வடிகட்டி கடல்ல நீ பாரு, கடல்ல உப்பு கரிக்கும் தண்ணி எடுத்து குடிச்சின்னா உப்பு கரிக்கும். கடல்ல இந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? உப்பு கரிக்கும். ஆனால் அரை அடி 2 அடி அப்படி தள்ளி போயிட்டு, 2 அடி தள்ளி போயிட்டு இப்படி தோண்டின்னு வச்சுக்க, தண்ணி வரும், எடுத்து குடி, உப்பு கரிக்காது. காரணம் என்ன? அவன் வடிகட்டிடுறான். அவனை மாதிரி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்துல கிடையாது. இப்ப நீ என்ன பண்ணிடுற? இந்த பாரு, அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற? விற்க ஆரம்பிச்சிட்ட. எவ்வளவு நீரை தேக்க முடியும் பாரு. வீரநாராயண ஏரியில் கடலூர் ஆண்டுதோறும் அதிக மழை பொழியுது, வெள்ளத்துல மிதக்குது. அந்த நீரை சேமிச்சா நான் பெரும் குழாயின் மூலமாக, ராட்சச பெருங்குழாய்களின் மூலமாக தூக்கி கொண்டு போய் என்னுடைய காவிரி, என்னுடைய தஞ்சைக்கு தண்ணியை ஊத்திடுவேன். அவன்கிட்ட போய் கஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்றான்? அந்த ஆறை அப்படியே ஓட விடுறான், திருப்பிடா ஏரியில சேர்றான். கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், குளம், ஊரணி, குட்டை, இப்படி எல்லாத்திலையும் சேர்த்துக்கடா. தேக்கிட்டு திருப்பி தாயிடமே சேயை சேர விடு. பசுவிடம் எப்படி கண்ணுக்குட்டி திருப்பி விட்டியோ அப்படி அந்த தாயிடத்திலே நதியை சேர விடு.
சார விடாம. அப்ப அப்படி போய் சேரும்போது புது ரத்தம் ஊறாத உடலும் புது நீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. போய் திருப்பி போய் கடல்ல போய் சேர்ந்துருது. அது கடல்ல போய் சேரும் போது போய் சேர்ந்து வரும். இந்த முறையை தான் நம்ம கையாண்டுக்கணும். நம்ம ஒன்றும் புதுசா செய்யல. நம்ம முன்னவர்கள் செய்ததை திருப்பி அதை செய்யணும்னு நம்ம சொல்றோம். அதை கடைபிடிக்கணும். அதுதான் ஆபத்தில். அதுவே கர்நாடகாவில் தேக்கி வச்சுட்டு எங்க ஐயா சொல்றாங்க பாருங்க, தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுறான்னா மாசத்துக்கு 20 டிஎம்சி 20 டிஎம்சிலாம் அவன் நம்மள நம்ம ஆட்சிக்கு வந்தா நடக்கும். காவிரியில எனக்கு தண்ணி தராதேன்னு நானே சொல்லிடுவேன். திறக்க கூடாதுன்னு இல்ல, நிறைய திறக்காத, நீ அங்கே இரு, மூலி செத்துப்போ, திறக்காதடா, நீ என்ன தண்ணியாட விடுற, சோப்பு நிறைய திறந்து விடுற. நம்ம ஆளு கேட்டா என்னடா அப்படி நுரையா வருதுன்னா, அது ஆலைகளின் கழிவு என்று தெரியாமல் அவன் சேமிச்சு வச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறக்கும் போது அந்த ஆலை கழிவை திறந்து விட்டுறான். 2 ஆள் உயரத்துக்கு கழிவு வருது, நஞ்சு வந்துருது, தண்ணீர்னு பேர்ல விஷத்தை விட்டுறான். நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, அங்க நிறைய பேர் சோப் போட்டு குளிச்சு விடுறாங்க அப்படின்ட்டு. போங்க. அதுதான் சொல்லுது, குளம் குட்டை ஏரி இப்படி நீரை தேக்கிக்கிட்டு திருப்பி கடல்ல விட்டுறணும்னு சொல்லுது. இப்ப இதுல இதுல என்னன்னா, இந்த மணலை அள்ளி அப்படி இருங்க, அப்படி இருங்க, இங்க பாருங்க, இந்த மணலை அள்ளி அள்ளி நம்ம கொண்டு போய் விற்கிறோம். அவன் என்ன சொல்றான், நமக்கு புத்தால்தனமா நம்மகிட்ட என்ன கேள்வி எழுப்புறான்னா, மணல் அல்லன்னா வீடு எப்படி கட்டுறதுங்கிறான். தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது. நமது முன்னவர்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாம் வாழுகிறோம். அப்ப இந்த ஆறுகளில் மண்ணள்ளி தீர்த்தமா? இந்த ஆறுகள் எல்லாம் மண்ணு தீர்ந்து போனதா? கோட்டை கட்டி ஆண்டோம், அரண்மனைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்தோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தோம். அப்போதெல்லாம் ஆறுகளில்